ஓம் நமோ நாராயணனாய. நேற்று நம்ம குட்டி கண்ணன் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த அர்ஜுன மரங்களை சாய்ச்சு அந்த அர்ஜுன மரங்களில் இருந்த குபேரனுடைய பிள்ளைகளான நல குபரன் மணிகிரீப்டன் அப்படிங்கிறவங்கள அதாவது சாப விமனத்திலேருந்து மீட்டெடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் இருந்து நமக்கு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்ன ஒரு தாத்பரியத்தை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணன் பரமாத்மா, அதில் பரமாத்மா இடுப்புல இருந்து கட்டப்பட்ட அந்த தாம்பு கயிறு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும், அந்த உரல் பாகவத அடியவர்கள். அப்ப அந்த பாகவத அடியவர்களுடைய பாத துளி நம்ம மேல பட்டா கூட நமக்கு மோட்சம் உண்டு அப்படிங்கிறத இதன் மூலமா நமக்கு எடுத்து காட்டியிருக்காருன்னு நம்ம ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு அறிவுரை சொல்றாங்க. இப்ப நந்தகோபனும் யசோதையும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அந்த அர்ஜுன மரங்கள் அந்த குபேரனுடைய பிள்ளைகளுடைய அவங்களுடைய சாபத்தினால வந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அவங்க என்ன பண்றாங்க, இதுவும் ஏதோ நம்ம பிள்ளைக்கு வந்த ஆபத்து தான். பிறந்ததுல இருந்தே நம்ம பிள்ளைக்கு பேய் வடிவத்துல, சக்கர வடிவத்துல, சூறாவளி வடிவத்துல, இப்ப மரங்கள் வடிவத்துல நம்ம பிள்ளைக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், 2 பேர் நைட்டு யோசிக்கிறாங்க. 2 பேருக்குமே நைட்டெல்லாம் தூக்கமே வரல. காலையில எந்திரிச்சு நந்தகோபன்ட்ட யசோதா சொல்றா, பேசாம நம்ம இடத்த மாத்திரலாம். இந்த ஆயர்படி இந்த கோகுலம் தான் நமக்கு என்னது சரியில்லை, இங்கே தான் ஈஸியாக எல்லா அரக்கர்களும் அசுரர்களும் வர்றாங்க. நம்ம நம்மளுடைய நல்ல ஒரு மேய்ச்சல் நிலத்தை தேடி வேற ஒரு குடியிருப்புக்கு போகலாம் அப்படின்னு யசோதையும் நந்தகோபனும் முடிவு பண்ணுறாங்க. நந்தகோபன் அந்த ஆயர் குலத்துக்கே தலைவன். அதனால எல்லா ஆயர்குல மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு மேடை போட்டு உட்காந்து கூட்டம் போடுறாரு. அதில் நந்தகோபன் சொல்கிறாரு, நம்ம கிருஷ்ணனுக்கு இந்த ஆயர்பாடியில் அடிக்கடி ஏதாவது ஒரு அசுரம் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒன்று மூலமாக ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கு, அதனால நம்ம இடத்த மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று எல்லா ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே, ஆண் பெண் அனைவருமே சரி சரி, ஏன்னா நம்ம கிருஷ்ணன் தான் முக்கியம், எல்லாருமே ஒட்டு மொத்தமாக வெளியேறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதை அதாவது நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவதுனாலும் அது எப்படி வீட்டை காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே என்னது, ஒரு குடி இருப்புகளே அப்படியே இடம்பெயர்லாம் முடிவு பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு ஏற்ற மாதிரி புல்வெளி மேய்ச்சல் நிலங்கள் நிறையா வேணும், அது எங்கே இருக்குன்னு தேடணும் அப்படின்றாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்த நம்ம குட்டி கிருஷ்ணன் இரவோட இரவா பலராமனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த யமுனை நதிக்கரையில கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்குறாரு. பூராமே நெருஞ்சி முள் நிறைந்த ஒரு வனம் தென்படுது. அதுக்கு பேர் விருந்தாவனம். விருந்தாவனம், விருந்தான நெறிஞ்சுமுள், நெறிஞ்சுமுள் நிறைந்த ஒரு வனம் தென்படுது. இரவோட இரவாக தன்னுடைய மென்மையான பாதத்தினால அந்த வனத்தை பூரா அளக்கிறார், மிதி. அதாவது அவர் கால் பட்டோடனே அந்த நெறிஞ்சு முள்கள்லாம் மறைஞ்சு அப்படியே அழகான புல்களா, அப்பதான் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய புல்களா பூரா புல்வெளியா ஆயிடுது. அப்படி புல்வெளியா ஆக்கிட்டு இவர் எதுவுமே தெரியாத மாதிரி கோகுலத்துக்கு வந்துடுறாரு. மறுநாள் நந்தகோபாலனும் தன்னுடைய மற்ற தோழர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு தேடி போகும்போது நிறைய பெரிய ஒரு புல்வெளி தென்படுது, மேய்ச்சல் நிலம் தென்படுது. உடனே அந்த இடத்துக்கு எல்லாருமே மறுநாளே குடிபெயர்ந்துடுறாங்க. இப்போ நம்மளும் கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு போயிடலாம். அதுதான் பிருந்தாவனம். பிருந்தாவனத்துக்கு போகும்போதே அப்போ நல்ல ஒரு 4 வயசு ஆயிடுது நம்ம குட்டி கண்ணனுக்கு. பலராமனுக்கு 5 வயசு. இப்போ என்ன பண்ணுறாங்க, பிருந்தாவனத்தில் ஒரு நாள், அதாவது நம்ம எப்பயுமே ஒவ்வொரு வருடமுமே மழைக்காலத்துக்கு முன்னாடி இந்திரனுக்கு நாம் உற்சவம் எடுப்போம். இந்திரனுக்கு மகிழ்விக்கிறதுக்காக ஒரு உற்சவம் எடுத்து இந்திரனுக்கு படையல் கொடுப்போம். அப்பதான் இந்திரன் நமக்கு தேவையான மழை பொழிவை உருவாக்குவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்க நந்தகோபனுடைய வீட்டு முன்னாடி. இதுல நம்ம குட்டி கிருஷ்ணனும் உக்காந்துருக்காரு.
உடனேவா இவர் நந்தகோபன் என்ன சொல்றாரு, அவங்க எப்பயுமே அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி யார் யார் என்னென்ன உணவுகளை தயாரிப்பாங்களோ அதெல்லாம் தயாரிச்சுட்டு வந்துருங்க, எல்லாருமே இந்திரனுக்கு படையல் வச்சு சாயம் விடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, அப்பா இந்திரனுக்கு எதுக்கு நீங்க படையல் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறார் அவருடைய மழலை மொழியில. உடனேவா அப்ப கிருஷ்ணன் நந்தகோபன் சொல்றாரு, இந்திரன் தான் எல்லா தேவர்களுக்குமே தலைவன், வர்ணனுக்கும் அவன் தான் தலைவன். அப்ப வர்ணனுக்கு கட்டளை இடணும் இந்திரன், இந்தந்த இடத்துல இவ்வளவு மழை பொழியணும் அப்படின்னு. நமக்கு மேய்ச்சல் நிலங்கள் வேணும்னா மழை பொழிஞ்சாதான் மேய்ச்சல் நிலம் கிடைக்கும், அதனால மழை வேண்டி நாம இந்திரனுக்கு படையல் கொடுக்கணும் அப்படின்றார். உடனே கிருஷ்ணன் சொல்றாரு, இந்திரன் படையல் கொடுத்தாதான் கொடுப்பாரா, இல்ல அவருக்கு கடமை அதானே, எந்தெந்த தேவர்களை என்னென்ன இதுக்காக என்ன என்ன செயல்களுக்காக நாராயணன் விதிச்சிருக்காரோ அந்தந்த செயல்களை அவங்க செய்யறதான அவங்க கடமையிலிருந்து தவறுனா நாராயணனால தண்டிக்கப்பட போறாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம இந்திரனுக்கு போய் படையல் கொடுக்கணும்? அது மாதிரி தேவையான மழை பொழிவை எல்லாமே இழுத்துட்டு வர்றது எல்லாமே நம்ம பக்கத்துல இருக்க மலைகள் தானே. இந்த மலைகள் செழிப்பா இருந்தாதான் நமக்கு மழையும் கிடைக்கும், புல்வெளியும் நிறைய ஆகும். இந்த மலைகள்ல இருந்து தான் நமக்கு தேவையான பழங்கள் எல்லாமே கிடைக்குது. அப்ப நமக்கு பக்கத்துல இருக்க மலை இந்த கோவர்த்தன மலை தான். இந்த மலைக்கு நம்ம படையல் கொடுக்கணும் அப்படின்றார். இந்த கோவர்த்தன மலை எப்படி வந்துச்சு அப்படின்னா, பார்க்கடலை கடையும் போது மலையை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, மந்தார மலை, அந்த மலையை கர்டன் மேல வச்சு நாராயணன் தூக்கிட்டு வரும்போதே அதுல இருந்து விழுந்த ஒரு சிறு துண்டு தான் இந்த கோவர்த்தன மலை. அப்ப இந்த கோவர்த்தன மலை எல்லா காலங்களுமே நாராயணோட தொடர்புலையே இருக்கு. அப்ப அந்த கோவர்த்தன மலைக்கு நம்ம என்ன பண்ணணும், படையல் கொடுக்கலாம் அப்படின்னு. உடனே ஆயர்குல மக்களும் அதுவும் சரிதானே, குழந்தையா இருந்தாலும் கிருஷ்ணன் நல்ல அறிவா பேசுறியான்ல, அப்ப அந்த மலைக்கே நம்ம படையல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாருமே இதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிருக்காங்க, அதுக்கான நாளும் குறிச்சாச்சு. இவர் என்ன பண்றாரு, இடையில தன்னுடைய தோழர்களான ஆயர்குல தோழர்களையெல்லாம், ஏறக்குறைய நம்ம கிருஷ்ணனுக்கு 1000 தோழர்களாம், அதைத்தான் ஆண்டாள் வாரணம் 1000 சூழ வளம் செய்து அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்ப 1000 தோழர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த கோவர்த்தன மலை பக்கம் போறாரு. அதுக்குள்ள போய் பார்த்தா உள்ள பெரிய நிலப்பரப்பு, நல்ல மணல் பொதிஞ்ச நல்ல நிலப்பரப்பு இருக்கு. உடனே கோவர்த்தன மலைக்கு கட்டாயம் படையல் கொடுக்கறது சரிதான் அப்படின்ட்டு வர்றாரு. கோவர்த்தன மலைக்கு அடியிலேயே நல்ல பெரிய நிலப்பரப்பு இருக்கு, நல்ல மணல் பரப்புனா நிலப்பரப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுறாரு. அந்த நிலப்பரப்புக்கு மேலதான் அந்த கோவர்த்தன மலை அந்த சிறு துளி விழுந்திருக்கு, அதுலதான் நல்ல மரங்கள் புல்வெளிகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இவங்களும் அந்த குறிப்பிட்ட நாள்ல ஆயர்குல மக்கள் எல்லாமே வண்டியா கோவர்த்தன மலையை சுத்தி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு படையலை சுத்தி நல்லா பரப்பிடுறாங்க, ஒரு பெரிய துணியை விரிச்சு. அடுத்து கோவர்த்தன மலைக்கே என்ன பண்றாரு, நம்ம கிருஷ்ணன் சுத்தியும் இருக்கிற எல்லார் வேஸ்டையும் கலத்தி கோவர்த்தன மலையே சுத்தி கட்டுங்கன்றார். அதே மாதிரி கட்டிடுறாப்ல. இப்ப எல்லாரும் கண்ணை மூடுங்கன்றார். அதே மாதிரி ஆயர்குல மக்களும் கண்ணை மூடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிருஷ்ணன் மட்டுமே முக்கியம், கிருஷ்ணன் சொல்றதான் வேத வாக்கு, கிருஷ்ணன் அனைத்துமே சின்ன பையனாலும் நல்ல அறிவாளியா பேசுறாங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்ப அவங்க எல்லாரும் கண்ணை மூடுறாங்க, நான் சொல்ற முடிய யாரும் திறக்க கூடாதுன்றாரு. அதே மாதிரியே எல்லாரும் கண்ணை மூடி அந்த கோவர்த்தன மலையை நோக்கி சாமி கும்பிடுன்றாரு. அப்படி அவங்க சாமி கும்பிடும்போது எல்லா படையல்ல வச்ச அனைத்து உணவுகளையுமே இந்த கிருஷ்ணனே உறிஞ்சி சாப்பிட்றாரு. மலையா சாப்பிடும், இவரே சாப்பிட்றாரு. இங்கே இதை சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் கண்ணை திறங்கணுன்னே எல்லாரும் மலையே ஏற்றுக்கிருச்சு, பூரா சாப்பாடை மலையே ஏற்றுக்குன்னு எல்லாரும் சந்தோஷமா என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. இந்திரன் இதை பார்த்துட்டே இருந்து இந்திரனுக்கு கோபம் உச்சிக்கு மேலே ஏறுது. உடனே வர்ண பகவானை கூப்பிட்றாப்புல. ஒவ்வொரு வருஷமே
எனக்கு படையல் கொடுத்து எனக்கு மரியாதை செலுத்தின இந்த ஆயர்குல மக்கள் அந்த சின்ன பையனுடைய சொல்ல கேட்டு இன்னைக்கு எனக்கு மரியாதை செலுத்தலை, இவங்களை எப்படி பழி வாங்குறேன் பாருன்ட்டு வர்ண பகவானை கூப்பிட்டு உன்கிட்ட இருக்க அனைத்து மலைகளையுமே, நீ உன்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து நீர்களையுமே கொண்டு போய் அந்த பிருந்தாவனத்துல கொட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வர்ண பகவானுமே என்ன பண்றாரு, தன்னுடைய தலைவன் இந்திரன் சொன்னது கேட்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற இடங்களெல்லாம் பொழியக்கூடிய அனைத்து நீர்கள் கார்மேகங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து 7 நாள் தொடர்ந்து இந்த பிருந்தாவனத்துல கொட்டுறாரு. ஒரு நாள் 2 நாள் ஆயர்குல மக்கள்னால தாக்கு பிடிக்க முடிஞ்சுச்சு. 3ஆவது நாள் நந்தகோபன் அவங்க தலைவனான நந்தகோபன் வீட்டுக்கு ஓடி வராங்க. உடனே என்ன பண்றாரு, நம்ம கிருஷ்ணன் அனைத்து ஆயர்குல மக்கள் ஆடு மாடு எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு போய் இந்த கோவர்த்தன மலையை என்ன பண்றாரு, பக்கத்துல நிப்பாட்டி அதை எல்லாரும் சேர்ந்து தூக்குங்கண்டார். யாருனாலையும் கடப்பாறையை வச்சு எம்புனாலும் யாருனாலையும் தூக்க முடியல. டக்குன்னு கிருஷ்ணன் என்ன பண்றாரு, எல்லார் முன்னாடியுமே அந்த மலையை எம்பி தூக்கி தலைகீழா பிடிக்கிறார். அதாவது ஒரு கொடைய தலைகீழா பிடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி தலைகீழா பிடிக்கிறார். ஏன் தலைகீழா பிடிக்கிறார்னா, தலைகீழா பிடிச்சாதான் மரம் செடி கொடிகள் எல்லாம் தலைகீழா தொங்கும். அப்போ ஆடு மாடுகளை அதற்கு தேவையான இலை தலைகளை அது சாப்பிட்டுக்கிறோம், மக்கள் அவங்கவுங்களுக்கு தேவையான காய் கனிகளை அவங்க பறிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு தலைகீழா பிடிச்சு சுண்டு வரலால் அதை தூக்கி நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி எல்லாரையும் உள்ள வர சொல்றாரு. உள்ள ஆத்து மணல் பரப்பி கிடக்கு. உடனே அங்கே உட்காந்து ஆயர்குல மக்கள்லாம் உட்காடுறாங்க. 1 மணி நேரம் உட்காந்து பேசி சிரிக்கிறாங்க. பொம்பளையெல்லாம் அடுப்பு கூட்டி ஏன்னா அது இருக்கிற காய் கனிகள் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. காயெல்லாம் அடுப்பு கூட்டி அந்த மலையை தான் தலையெல்லாம் பிடிச்சிருக்காரு. காஞ்ச விறகெல்லாம் ஒடிக்கிறாங்க. அடுப்பு மூட்டி சமைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இப்படி 7 நாள் பிடிக்கிறார். 7 நாள் பிடிச்சா நந்தகோபனுக்கும் யசோதிக்கும் நம்ம பிள்ளையே இவ்வளோ பெரிய மலையை அது சுண்டு வரல தாங்கிக்கிருக்கானே, எத்தனை நாளைக்கு தாங்குவான்னு அவங்களுக்கு பொங்கும் பரிவு, பெத்த பாசம். உடனே அவர் நந்தகோபன் எல்லாத்தையும் சொல்றனே, சரி 1000 பையங்கள் இருக்காங்களே இளந்தாரி பையங்க எல்லாத்தையும் சுற்றி பிடிக்க சொல்லலாம்ன்றாப்ல. உடனே கிருஷ்ணன் சொல்றாரு, வேணாண்டா நீங்களாம் பிடிக்க மாட்டீங்கடா அப்படின்றாரு. உடனே அதெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லாம் பிடிப்போம்ன்றாங்க. சரின்னு 1000 அவருடைய தோழர்கள் மற்ற ஆயர்கள் எல்லாம் நந்தகோபனுடைய கூட இருக்கக்கூடிய மற்ற ஆயர்கள் எல்லாருமே சரி அப்படின்றாங்க. உடனே அவங்க தான் ஆடு மேய்க்கிற கோல் வச்சிருப்பாங்கல்ல, எல்லாரும் அந்த கோவர்த்தன மலையை சுத்தி என்ன பண்றாங்க, நின்று அவங்க கையில இருக்க கோலால அந்த இதை முட்டு கொடுக்க சொல்றாரு. முட்டு கொடுத்தேன் நானே 1 2 3 சொல்லுவேன், எல்லாருமே தாங்கி பிடிச்சுக்கங்க, நான் சுண்டு வரல எடுத்துறேன்றார். உடனே அதே மாதிரி எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்கவுங்கனால முடிஞ்ச அளவுக்கு பலத்தை எல்லாம் வச்சு அந்த கோவர்த்தன மலையை நல்லா முட்டி தூக்குற மாதிரி தூக்குறாங்க. இவர் 1 2 3 சொல்ல போறாரு. எல்லாருமே ஒருமித்த குரல்ல, கிருஷ்ணா விட்டுறாத விட்டுறாத எங்களால தாங்க முடியாது அப்படின்றாங்க. உடனேவும் இதுக்கு தான் நான் சொன்னேன் நானே பிடிக்கிறேன் அப்படின்னு எல்லா ஆயர்களுமே சரின்ட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிருக்காங்க. இந்த வர்ண பகவானும் அவர்கிட்ட இருந்த நீர்கள் எல்லாத்தையுமே பொழிஞ்சு முடிச்சுட்டாரு. உடனே அவர் போய் இந்திரன்ட்ட, என்கிட்ட இனிமே தண்ணியே இல்லை, இனிமே நான் கடல்ல உறிஞ்சி அதை கார்மேகமாக்குறதுக்கு இன்னும் அடுத்த வருஷம் என்னால் முடியும்ட்டு அவர் நான் சோர்வடைஞ்சிட்டேன் வர்ண பகவான் போயிறார். இப்போ என்னதே மழை விட்டுருச்சு. விட்டோடனே மறுபடியும் நீரெல்லாம் வடிஞ்சோடனே எல்லா ஆயர்குல மக்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த கோவர்த்தன மலை அவர் எப்போ போல வச்சுட்டு வந்துடுறார். இந்திரனுக்கு அப்பதான் தெரியுது, ஆகா நம்ம அந்த வைண்டநாதன் நாராயண் தான் அந்த குழந்தை, நம்ம எல்லாரும் தானே சேர்ந்து போய் பார்க்கடல் இருக்க நாராயண்கிட்ட வரம் கேட்டோம், பூமி மாதானால இந்த அசுர சக்திகளை தாங்க முடியலன்னு அவர் தான் சொன்னார்ல நானே வந்து பிறப்பேன்னு. இருந்தாலும் நம்ம இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்குறாங்களே இந்த ஆயர்குல மக்கள் சொல்லி நம்ம தான் அபச்சாரப்பட்டுட்டோம். ஐயோ நம்ம நாராயணனுக்கே என்னது எவ்வளோ ஒரு இதை தேடி கொடுத்துட்டோம், அவருடைய அவமானத்தை தேடிட்டோம் இப்படின்ட்டு அவர் இந்திரன் வந்து பயந்துக்கிட்டு இருக்கார். அப்போ என்ன பண்ணுறார், போய் அது இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசுக்கிட்ட போய், நீ போய் அந்த கோகுல பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு பாத பூஜை பண்ணு, உன்னுடைய பாலால் பாலாபிஷேகம் பண்ணு, அப்போ நான் வந்து அவர் சந்தோஷம் அடையும்போது அப்படி மன்னிப்பு கேட்டுறேன்றாப்ல.
உடனே காமதேனு பசும் கீழே வந்து கிருஷ்ணன்கிட்ட சொல்லி கிருஷ்ணனுக்கு பாத பூஜை பண்ணுது, தன்னுடைய பாலை சொரிஞ்சு பால் அபிஷேகம் பண்ணுது. அப்போ கிருஷ்ணன் கையை உயர்த்தி அந்த காமதேனுவை நீ நல்லா இருக்கணும், வாழ்க வளரணும்னு சொல்கிறதுக்காக கையை உயர்த்துற அதை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த காமதேனுடைய வாழை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இந்திரனுமே பல்ல இழிச்சுக்கிட்டு வந்து நாராயண் காலில் விழுந்து, அப்படி என்னையும் மன்னிச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், காலில் சரணாகதி அடைஞ்சிறாரு. சரணாகதி அடைஞ்சிட்டு அவங்க மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். உடனே கிருஷ்ணனுமே இந்திரனை வந்து சரி நான் உன்னைய மன்னிச்சிட்டேன், இனிமேலாவது உன்னுடைய கடமையைத்தான் நீ செய்கிற, இந்த பூலோகத்தில் இருக்க மக்கள் உனக்கு படையல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீ எதிர்பார்க்காத, அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அப்படிங்கிற சொல்லி அனுப்பிச்சு வச்சுறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, இப்போ இந்திரனுடைய கர்வத்தை கொட்டத்தை அடக்கிட்டார். அடுத்து இந்த நம்ம குட்டி கண்ணனுக்கு 5 வயசு ஆயிடும். ஆயர் குலத்தில் 5 வயசு ஆயிட்டாவே அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணு குட்டிகளை மேய்க்கிறதுக்கு பழக்குவாங்க. எல்லா பிள்ளைகளுமே ஒன்று சேர்த்து வீட்டில் இருக்க கண்ணுக்குட்டிகள் எல்லாமே அது மாதிரி ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டிகள் எல்லாம் எல்லாத்தையுமே பற்றிட்டு போங்கடா, பற்றிட்டு போய் பக்கத்தில் இருக்க மேய்ச்சல் நிலத்தில் அந்த புல்வெளியில் மேய விடுங்க அப்படின்னு அனுப்பி பார்ப்பாங்க. அப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து கிளம்பும்போது கிருஷ்ணனுக்கும் ஆசை வருது, அம்மா அம்மா நானும் போய் வேலை பார்த்து சம்பாதிக்க போகிறேன்றாப்புல. உன்னை யசோதை என்ன சொல்கிறான், உனக்கு என்னடா சம்பாதிக்க தெரியும், நீ என்ன வேலை பார்ப்படானே. அப்போ கிருஷ்ணன் சொல்ல, அதான் நான் இருக்கவே இருக்கேன், நம்ம குலத்தொழில் ஆடு மாடு மேய்க்கிறது, அந்த குலத்தொழிலை தான் பார்க்க போகிறேன். என்னுடைய தோழர்கள் எல்லாருமே நாளைக்கு நல்ல நாளுன்னு அவங்க அவங்க அம்மா அனுப்பி வைக்க போகிறாங்க, நீயும் என்னைய அனுப்பி வையின்றாப்புல. சரி கிருஷ்ணனுமே என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணனுமே யசோதை வந்து சொல்லி பார்க்குறாரு, யமுனா நதிக்கரையெல்லாம் நிறைய திருடர்கள் இருப்பாங்க, நீ உன்னை காப்பாற்ற முடியாது, நீ குழந்தை, அதெல்லாம் பலராமன் இருக்கான்ல, நாங்கள் பார்த்துக்குவோம், திருடர்களுக்கே திருட சொல்லி கொடுப்போம், அது இதுன்னு சொல்லி வாய் பேச்சில் வீர நடான்னு சொல்லிட்டு கிளம்புற எத்தனிக்கிறார். அப்போ யசோதை மறுநாளும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகள் அந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறா, கிருஷ்ணனோட அனுப்பிச்சு வைக்கிறான். எல்லா குழந்தைகளுமே ஒன்றா ஒருமித்த இடத்துல ஒன்றா கூடி ஒன்றா போகிறாங்க. அப்போ 1000 குழந்தைகளும் ஒன்றா போகிறாங்க. போய் மேய்ச்சல் நிலத்தில் போய் தை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க ஆடு மாடுகளை பிரித்து விட்டு அதாவது மேய ஆரம்பிக்குது. எல்லாம் மேய்துகளான்னு பார்த்து நல்ல பாதுகாப்பாக மேய்துகளான்னு பார்த்த பின்னாடி எல்லா குழந்தைகளுமே என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா நமக்கு பசிக்குது கிருஷ்ணா அப்படின்றாப்புல. உடனே கிருஷ்ணனுக்கு வந்து தன்னுடைய தோழர்கள் தன்னுடைய அடியவர்களுக்கு ஏதாவது ஒன்றுனாவே அவர் தாங்க மாட்டார். உடனே சரி வாங்க எல்லாரும் உட்காந்து இந்த மரத்தடியில் பெரிய நிலப்பரப்பு இருக்கு, இதில் அந்த மரத்து நிழலில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்றாரு. இவர் நடுவில் உட்காந்த உடனே 1000 பேரும் அப்படியே சுற்றி உட்கார்றாங்க தாமரைப்பூ வடிவத்தில். அதாவது சூரியன் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய சூரியனுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கக்கூடிய நாராயணன் மாதிரி நடுவில் உக்காடுறாரு. மற்ற எல்லா பிள்ளைகளுமே சுற்றி உக்காடுறாங்க. அந்த ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக ஒவ்வொரு குச்சியை கொடுத்து விடுவாங்க தாய்மார்கள். அந்த குச்சி முனியில் ஒரு ஆணியை அடிச்சிருப்பாங்க. அந்த ஆணியில் தான் அவங்க தூக்குவாளியை கட்டி கொண்டு வருவாங்க. அப்போ எல்லா பிள்ளைகளுமே அவங்க கொண்டு வந்தால் தூக்குவாளியை தான் என்ன அதை திறக்கிறாங்க. கிருஷ்ணனை நடுவில் உட்கார வச்சு எல்லாருமே சுற்றி உக்காந்துருக்காங்க. எல்லாருமே அவங்க கொண்டு வந்த சாப்பாடில் ஒவ்வொரு கவளம் முதல் கவளத்தை கிருஷ்ணனுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆயருக்குள்ள சிறுவர்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. நம்ம வீட்டில் சமைச்ச உடனே முதல் எச்சி படாமல் அப்படி பாத்திரத்துலேருந்து எடுத்து சாமி ரூமில் இருக்கக்கூடிய நம்ம கடவுள்களுக்கு கண்டரில் பண்ணிட்டு தான் வந்து நம்ம சாப்பிடணும். இதை அந்த ஆயர்குள்ள சிறுவர்கள் என்னதே பாத்திரத்தை திறந்த உடனே எல்லாருமே ஒவ்வொரு கவலை எடுத்து, கிருஷ்ணா நீ சாப்பிடு கிருஷ்ணா, நீ சாப்பிடு கிருஷ்ணா, நீ சாப்பிட்ட பின்னாடி தான் கிருஷ்ணா நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணனும் என்ன கொண்டு வந்திருக்கா, தயிர் சோதம் கொண்டு வந்திருக்காரு. யசோதைக்கு தயிர் சாப்பாடை தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாது போல. தயிரும் ஊறுகாவும் வச்சு விட்டுருக்கான். இதை சுகபிரமே சொல்லியிருக்காரு, தயிர் சாதமும் ஊறுகாய் தான் வச்சுருக்கான்னு. அப்போ இவருமே என்ன பண்ணுறாருன்னா, தான் எடுத்த தயிர் சாதம் ஊறுகாவை இடது கையில் வச்சுக்கிறார், வலது கையில் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றாரு. அப்போ இடது கையில் வைப்பார்னா இவர் பிறந்த குலமே அதுதான்.
வலது கை இடது கைக்கு ஆச்சாரமே தெரியாத குலத்துல தான் பிறந்திருக்காரு. ஏன்னா முதல்ல அவதாரத்துல ராம அவதாரத்துல அப்படி வேதத்துல சொல்லப்பட்ட சட்ட திட்டங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தவர் இந்த பிறவியில இந்த அவதாரத்துல தான் என்னது எல்லாத்தையும் உடைச்செறிந்து எளியவனுக்கும் எளியவனாக எல்லாத்துக்குமே தன்னை காமிக்குங்கிறதுக்காக பிறந்திருக்காரு. ராம அவதாரத்துல ராமர் தன்னை ஒரு இடத்துல கூட தான் வைண்டநாதன் தான் காமிச்சுக்கிறவே இல்லை. ஆனா இந்த கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்தே ஏழை உங்களை விட நான் பெரியவன்டா, உங்களை விட நான் பெரியவன்டா, எனக்கு 4 கை இருக்குடா, நான் என்ன அனைத்து பராக்கிரமம் நிறைஞ்சவன் தான்னு அப்பைக்கப்ப தன்னுடைய தெய்வ அருளை வெளிக்கொண்டுகிட்டே தான் இருப்பார். ஆனா அதையெல்லாம் புரிஞ்சுக்கிற கூடிய அளவுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆயக்குலத்து மக்களாக தான் இங்கே இருக்காங்க. அதனாலதான் இந்த குலத்தை தேர்ந்தெடுத்து இங்கே அவர் வளர்றாரு. அப்ப எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றாங்க. இவர்கிட்ட கொடுத்து இவர் சாப்பிட்ட பின்னாடி தான் எல்லாரும் சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்ட பின்னாடி தானும் தயிர் சாதத்தை எல்லாத்துக்கும் பகிர்ந்து போட்டுட்டு இவரும் சாப்பிட்றாரு. எல்லாமே சாப்பிட்டு இது வன போஜனம் மாதிரி. அப்போ அந்த வன போஜனம் சாப்பிட்டுக்க யமுனை ஆற்றினுடைய அந்த கரையில் ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு 3 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு தினம் மதியம் இந்த யமுனை ஆற்றை காமிச்சு தான் அந்த பொண்ணு சாப்பாடு ஊட்டும். அப்படி சாப்பாடு ஊட்டும் போது தினமே அந்த குழந்தை கேட்குமா, அம்மா அம்மா மோட்சம்னா என்ன, வைகுண்டம்னா என்ன அப்படின்னு கேட்குமா. அது எங்கே இருக்குன்னு கேட்குமா. அப்ப அந்த பொண்ணு சொல்லுமா, அந்த மேல இருக்கு பாரு அப்படிங்குமா. உடனே அந்த மேல ஆண் பார்க்கும்போது ஊட்டி விட்டுருமா. இப்படி தான் தினம் நடந்திருக்கு. இன்னைக்கும் அந்த குழந்தை அதே மாதிரிதான் அந்த அம்மாட்ட கேட்டிருக்கு, அம்மா வைகுண்டம் எங்க இருக்கு, மோட்சம்னா என்ன, மோட்சம்னா எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போதே அப்ப அந்த பொண்ணு சொல்லுதாமா, யமுனை ஆத்துக்கு அந்த பக்கம் பாரு, தாமரை இதழ் மாதிரி எல்லா பசங்களும் சுத்தி உக்காந்துருக்காங்க, நடுவுல அந்த மகரந்த மாதிரி நம்ம குட்டி கிருஷ்ணன் உக்காந்துருக்காரு, அதுதாண்டா மோட்சம், அங்கதாண்டா முக்தி கிடைக்க போகுதுன்னு அப்படியே காமிச்சு கொடுக்குதாம். அப்ப அந்த குழந்தை ஆணு வாயை பழக்கும் போது சாப்பாடை ஊட்டி விடுதான். இந்த வன போஜனத்தை காமித்து அந்த குழந்தைக்கு அந்த அம்மா சாப்பாடு கொடுக்குது. இந்த வனபோஜனம் முடிஞ்சோடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா போய் என்ன தன்னுடைய பாத்திரங்கள்லாம் அம்மா கழுவிட்டு வர சொல்லியிருக்காங்க. கழுவிட்டு என்ன பண்ணாங்க, மரத்தடியில் கவித்திடுறாங்க. அடுத்து என்ன பண்றாப்புல, கவுத்திட்டு அதுக்கு அந்த கோலில் மாட்டிக்கிட்டு கவிதை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணன் தான் 1000 பேர் கொடுத்த சாப்பாடையும் சாப்பிட்டு தான் சாப்பாடையும் சாப்பிடும்போது அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. தான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவனும் தன்னுடைய தூக்குவாளியை கொண்டு போய் யமுனா ஆத்துல கழுவுறாரு. அந்த மண்ணை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறாரு. ஏன்னா இன்னைக்கு யசோதாமா நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். தேய்ச்சி கழுவிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஆயர்குல பையன் கூட கிடையாது. அப்ப தான் பாத்திரத்தை கழுவிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஒரு தோழரை கூட காணோம். டேய் பிச்சுமணி, ஏ முத்துமணி, ஏ ராஜாமணின்னு தேடுறாரு. யாரையுமே காணோம். சரி, எல்லாருமே கண்ணுக்குட்டிகளை தான் தேட போயிட்டாங்க போலன்ட்டு இந்த கிருஷ்ணன் லட்சுமி சரஸ்வதின்னு தான் மேய்ச்சிட்டு வந்த கண்ணுக்குட்டியை தேடுறாரு. கண்ணுக்குட்டிகளையும் காணோம். சரி, அவங்க கோலில் பாத்திரங்களை கவுத்தி வச்சிருந்தாங்களே அப்படின்னு பார்த்தா கோல்களையும் காணோம். என்னடா அப்படின்னா, இவர் பாத்திரம் கழுவுனார் இல்லையா, கையை கழுவுனார் இல்லையா, அப்ப சப்த ரிஷிகள் எல்லாம் இவருடைய எச்சி துகள்களை சாப்பிடுவதற்காக மீனா மாறி அந்த துகள்களை எல்லாம் சாப்பிட்டாங்களாம். அதான் எப்பயுமே பாகவத அடியவர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டா அது ஒரு பெரிய ஏற்றம். இது என்ன ஏற்றம் அப்படிங்கிறத ராமானுஜர் கதையை சொல்லும்போது சொல்றேன் நான். அப்ப இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பிரம்மனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு சின்ன பையனுக்கு இந்த சப்த ரிஷிகள்லாம் இவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. இந்த ஆயர் குலத்தில் இருக்கவங்களாம் இந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. இந்த பையனை நாம இந்த பையனுடைய பொட்டத்தை அடக்கணும். பிரம்மனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு கர்வம் வந்துருச்சு. அதான் கர்வம் வந்தாதான் என்ன பண்ண முடியும், அடுத்தவங்க பொட்டத்தை அடக்கணும், அடுத்தவங்களை பார்ப்போம். உடனே பிரம்மன் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய அந்த 1000 சிறுவர்களையுமே அந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, கவர்ந்து இழுத்துக்கிட்டு சத்தியலோகம் நோக்கி போறாரு. இப்ப இவர் சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரையுமே காணும். உடனே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பார்த்தா இது பிரம்மனுடைய செயலா இருக்கு.
எப்பயுமே இந்திரன் தான் எதனாலும் கடத்துவான். இந்த இப்ப பிரம்மன் நம்ம மேல பொறாமப்பட்டு கடத்துறேன், அந்த பிரம்மனுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும்னு இவர் யோசித்து என்ன பண்றாரு, சரி அப்படின்ட்டு இந்த பிரம்மனுக்கு நம்ம ஒரு ஆப்பு வைக்கலாம், இந்த பிரம்மனுடைய கர்வத்தை அடக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஒரு லீலையை ஆரம்பிக்கிறார். இங்க பிரம்மன் என்ன பண்றாப்ல, இந்த ஆயர்குல சிறுவர்கள், இந்த பசு மாடு எல்லா கண்ணுக்குட்டிகள் எல்லாத்தையுமே இழுத்துட்டு சத்தியலோகம் போறார். இவர் போய் அங்கே சத்தியலோக கதவை தட்டும்போது காவலர்கள்லாம் விட மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டா, நீ போய் போலி பிரம்மனா வந்துட்ட, ஏற்கனவே உள்ள ஒரு பிரம்மன் ஆல்ரெடி இருக்காரே, நீ யாருன்னு கேட்குறாங்க. உடனே இவருக்கு ஜன்னல் விலையை எட்டி பார்த்தா சத்தியலோகத்துக்குள்ள என்னது பிரம்மன் உட்காந்துருக்கார். 4 தலையோட வேதங்களோட உட்காந்துருக்காரு. சரஸ்வதி பக்கத்துல உட்காந்துருக்காப்ல. ஐயோ, சரஸ்வதி உண்மையான பிரம்மன் நான் தான் கத்துறாப்ல. அது சரஸ்வதி கேட்கல. அந்த என்ன பண்றாப்ல, அதுக்குள்ளையும் இந்த ஆயர்குல சிறுவர்களாம், எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு வெண்ணெய் கொடு, எங்களுக்கு பசிக்குது, பலகாரம் கொடு, இப்படின்னு பிரம்மனை போட்டு நச்சரிக்கிறாங்க. இந்த ஆடு மாடு எல்லாமே மேன் கத்துது, அது எனக்கு புள்ள கொடுன்னு. இவருக்கு இந்த ஆடு மாடு இந்த ஆயர்குல சிறுவர்களுடைய தொந்தரவு இந்த பிரம்மனால தாங்க முடியல. அம்மாடி, இதுகளை வச்சு நம்மளால மேய்க்க முடியல, இதுகளை கொண்டு போய் பூலோகத்திலே விட்டுறணும், அதுக்கப்புறம் உள்ள இருக்க பிரம்மன் யாருன்னு பார்க்கலான்ட்டு பூலோகத்துக்கு கூப்பிட்டுக்கு வந்தா, இங்க அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய பிச்சுமணி மாதிரியே இங்க பூலோகத்துல இந்த பிருந்தாவனத்துல அந்த மரத்துக்கடியில இன்னொரு பிச்சுமணி இருக்கு. அந்த முத்துமணி மாதிரியே இருக்கு. லட்சுமி கண்ணுக்குட்டி மாதிரியே இன்னொரு கண்ணுக்குட்டி இருக்கு. எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா, பிரம்மன் இந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே கவர்ந்து சத்தியலோகம் முடிய போயிட்டு திரும்பி இங்க வர்றதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இந்த 1 வருஷத்துக்குள்ள கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு, அந்த சத்தியலோகத்தில் இருக்க பிரம்மனாவும் தானே போய் உக்காந்துட்டாரு. இங்க இருக்கக்கூடிய 1000 குழந்தைகளும் தானே மாறியிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து கண்ணுக்குட்டிகள் பசுமாடுகளாவும் தானே மாறிட்டாரு. அவங்க கொண்டு வந்த பாத்திரங்களாவும் தானே மாறினாரு. எல்லாம் பசுமாடு கண்ணுக்குட்டியில இருக்க மூக்கணாங்கயிறும் தானே மாறினாரு. அந்த கோல்லாம் அந்த குச்சியும் தானே மாறினார். அதில் இருக்கக்கூடிய ஆணி தானே மாறிட்டாரு. எல்லாமே தானே மாறி எப்பயும் போல குழந்தைகள்லாம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த 1 வருஷமாவே எல்லா தாய்மார்களுக்குமே அவங்க பிள்ளைகளை தொட்டா அப்படி ஒரு பொங்கும் பரி வருது, அவ்வளோ ஒரு ஆனந்தம் வருது. இதுக்கு முன்னாடி நேத்து முடிய கூட இந்த முத்துமணி பிச்சமணியுடைய தாய்மார்களுக்கோ தந்தைமார்களுக்கோ தம் பிள்ளைகளை பார்த்தா இந்த ஒரு பொங்கும் பரிவோ, இவ்வளவு ஒரு ஆனந்தம், இவ்வளவு பேரானந்தம் கிடைக்கலையே அப்படி இந்த 1 வருஷமா அவங்க பேர் இன்பத்துல இருக்காங்க. அந்த பாத்திரங்களை தொலைக்கனா அவ்வளோ ஒரு ஆசாசையா இருக்கு. அந்த ஆணியை தொட்டா அவ்வளோ ஆசையா இருக்கு. அந்த கண்ணுக்குட்டிகள் இருக்க மூக்கணங்காயிரை இழுத்து காட்டினா அப்படி ஒரு ஆசை, அவ்வளோ ஒரு பேரானந்தத்துக்கு உட்படுறாங்க. இது எல்லாமே இங்க நடந்துக்கு இருக்கு. இங்க இவர் பிரம்மன் அன்னப்பறவையில வர்றாரு. வந்தா எல்லாமே இங்க அதே மாதிரி. அப்ப இந்த பிள்ளைகளை எங்கிட்டு விடுறது, இவர் எல்லாம் என்ன செய்யறதுன்னு அப்படியே இது பண்ணும்போது, அப்ப கீழ் உலகத்துல இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அனைவருமே கிருஷ்ணனா தோன்றாப்ல. உடனே அப்பதான் இவர் தோன்றது, நம்மளே போய் வைண்டநாதன் பார்க்கடல் இருக்க பரந்தாமனை பத்மநாமனை நம்மளே வேண்டி இந்த பூபாரத்தை குறைக்கிறதுக்கு வான்னு சொல்லிட்டு நம்மளே இப்ப இந்த பத்மநாபனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு அபச்சாரம் பண்ணிட்டோமே அப்படின்னு என்ன பண்றாருன்னா கீழே விழுந்து மண்டியிட்டு கிருஷ்ணன்ட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ அனைத்து உருவத்தில் இருந்த அனைத்து இடத்துலையும் இருந்தக்கூடிய எல்லா இடத்துலையும் வியாபித்து இருந்த அனைத்து கிருஷ்ணர்களும் ஒன்றா கூடி ஒரு கிருஷ்ணனாக வர்றாங்க. இப்போ மேலேருந்து கீழே அவர் கொண்டு வந்த சிறுவர்கள் எல்லாத்தையுமே கீழே விட்டுறாரு. பிரம்மன் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறாரு. அப்போ சத்தியலோகத்தில் இருக்க நாராயணன் பிரம்மனா இருந்தாரே, அவரும் கீழே வந்துடுறாரு. அவரவருடைய அந்த தன் ஜோதியில கலந்துடுறாங்க. இப்ப இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த பிள்ளைய எப்பதான் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம போய் 1 வருஷம் ஆச்சுன்னு தெரியல. அதுங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட, அம்மா நேற்றுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த பிள்ளைங்கெல்லாம் இந்த வனபோஜனை நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த ஆடு மாடுகள் கண்ணுக்குட்டியெல்லாம் அந்த மேய்ச்சல் நிலத்துல விட்டுட்டு கிருஷ்ணன் கொஞ்ச நேரம் புல்லாங்குழல் எடுத்து இசைத்து தன்னை மறந்து இசைச்சுக்கு இருக்கும்போது இந்த குட்டீஸுகள்லாம் என்ன பண்ணுதுங்க, ஆஹா ஒரு பெரிய குகை இருக்கு அப்படின்ட்டு வேகமா போய் ஒரு குகைக்குள்ள போகுதுங்க. அந்த குகை என்னன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பு கிருஷ்ணன் எப்படா நம்ம வாய்க்குள்ள வரங்க நம்ம போட்டு அதான் அமுக்கலாம். அப்ப கிருஷ்ணனை கொல்வதற்காக கம்சனால் அனுப்பப்பட்ட அகாசுரன்கிற ஒரு மலைப்பாம்பு.
உடனே கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அவருக்கு தோணிடுது, ஆஹா 1000 குழந்தைகளும் அதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு வேகமா குடு குடு குடுன்னு ஓடி வந்து அவரும் அந்த மலைப்பாம்பு வாய்க்குள்ள வந்து தன்னுடைய உருவத்தை பெருக்க வைக்கிறாரு. உடனே அந்த மலைப்பாம்பு சிதறி அப்படி பீஸ் பீஸ் ஆயிடுது. எல்லா குழந்தைகளுமே கூப்பிட்டு வந்துடுறாரு. இந்த கதையை அந்த பிள்ளைங்க அன்னைக்கே நடந்த மாதிரி சொல்லுதுங்க. ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப வனபோஜனம் முடிஞ்சிச்சு. இந்திரனுடைய கொட்டத்தையும் அடக்கியிருக்காரு, பிரம்மனுடைய கொட்டத்தையும் அடக்கிட்டாரு. அடுத்து நாளைக்கு என்ன லீலைகள் செய்யறாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.